ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோக்கள் மூலியமாக உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு சில நிகழ்வுகள் என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, என்னுடைய சில ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்களும் சரி நடந்ததுனால தொடர்ந்து வீடியோக்கள் போடப்பட அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டுருக்கேன். ஸோ இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த மனநல கொஞ்சம் என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டேன். என்னுடைய பாட்டி, அதாவது அவங்களுக்கு கிட்ட 80 வயசுக்கு 85 வயதுங்க இருக்கும். ஆனால் என்ன அவங்க தூக்கி வளர்த்தக்கூடிய பாட்டி, அதுக்கு மதர் பாட்டினா எங்கள் அம்மாவோட அம்மா, அத்தான் தான் கூப்பிடுவேன். அவங்களோட இறப்பு என்னால் ஏற்றுக்கிற முடியல. ஸோ நிகழ்வு நடந்து 2 நாட்கள் ஆகுது. 14ஆந்தேதி இறந்தாங்க. 15ஆந்தேதி அடக்கம் பண்ணிவிட்டு 14ஆந்தேதி பால் ஊற்றிட்டு உட்காந்துருக்கோம். அதற்கு முன்னாடி அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதில் பார்க்குறது. ரெண்டாவது என்னுடைய ஒரு சில தனிப்பட்ட காரணங்களால் வீடியோக்கள் சரியாக போக முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா சில பல இடர்பாடுகள், சில பல ஃபேமிலிக்கு இன்டென்ஷன்ஸ்லாம் நான் விளக்கி இருக்கோம்ல, சில குழப்பங்கள் இதெல்லாம் சில இன்னும் இந்த விற்பனால் இந்த காலத்தில் இருக்கும்போது. ரெண்டாவது பாட்டியோடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மேஜராக எனக்கு பாதிச்சிருக்கு. ஸோ ரெக்கவரி ஆகிறதுக்கு இது ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வீடியோக்கள் கொஞ்சம் தாமதமாக வரும். அதற்கப்புறம் வீடியோக்கள் ரெகுலராக போட ரெடி பண்ணுறாங்கிறத கொடுத்துட்டு பண்ணுறேன். ரெகுலராக போடுறோம், அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் வீடியோக்கள் போடுறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இது என்னுடைய தனிப்பட்ட காரணங்கள். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோக்கள் போடலையான்னு சொல்லி சில இடத்துல இருந்து தகவல்லாம் வந்துச்சு. ஏன்னா சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கிடையாது. 330 இந்த 331ங்கிறது ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ். அது பண்ண கொரோனா டயத்தில் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். பெரிய அளவுக்கு கொஞ்சம் பெருசாக போகிறோம், ஓரளவுக்கு பூம் அடிச்சு அது நின்று போயிடுச்சு இருக்காது. சரி, இந்த சோக கதையை விட்டுட்டு ஒரு சொல்லுவோம். முதல் முறையாக இந்த விஷயத்தை பேசுகிறோம். இந்த விஷயத்தை பேசுகிறதுனால நம்ம யாருக்கும் எதிரானதும் கிடையாதுங்கிறத சொல்லிவிட்டு டிஸ்க்ளைமருக்காண்டி ஒரு சில சேனல்கள் பேரை சொல்லுவோம். அந்த சேனல் சொல்கிறதுனால நம்ம யாருக்கும் எதிரானதும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு திருப்பி போகிறோம். தனிமொழியை தாக்குதல் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒரு யூடியூப் சேனல் கிட்ட ஆரம்பித்த டைம் பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிற டைம் 2015 கடைசியாக ஆரம்பித்தாங்க. 2016 மிகப்பெரிய வளர்ச்சியானுச்சு. 2017 ஒரு சில பங்களிப்பு பணம் போட்டாங்க. கடந்த ஒரு 6-7 இடங்களுக்கெல்லாம் அந்த சேனல் வந்து முழு அளவுக்கு பெருமை போயிடுச்சு. ஒரு சில நபர்களுடைய துணிதலில் அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 2 நபர்கள் சொல்கிறாங்க. அந்த 2 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மிஸ்கம்யூனிகேஷனால அந்த சேனலே டோட்டலாக முழு அளவுக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மன உளைச்சல் பண்ணிட்டு வந்து எதிர்த்தரப்பட்ட ஆட்கள், அதாவது சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வச்சக்கூடியப்பட்டது. ரெண்டாவது அந்த ஓனர்ஸ் இருக்காங்கள்ல, அந்த சேனலோட ஓனர் 2 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மதுரையில் இருக்கக்கூடிய ஆள், இன்னொருத்தர் சென்னை பேஸ் இருக்கக்கூடிய 2 நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்காண்டி வியூஸ் கூட பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறேன். என்ன காரணங்கிறத சொல்லிட்டேன். அந்த சேனல் பேர் என்ன, டெக் பாஸ். முதன்முறையாக ஒரு சேனலை பற்றி ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணுறதுனால நம்ம யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. ஒரு சில சம்பவங்கள் மைனூட் பண்ணுறோம். மைனூட் பண்ணுறதுனால நம்ம யாருக்கும் எதிரானவங்க கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, மட்டம் தட்ட தனிமொழி தாக்குறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். இந்த டெக் பாஸ் கம்பெனி சாதாரணமாக வந்தது இல்லைங்க. 2015 இந்த கம்பெனியை ஆரம்பித்து 2017 மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொண்டுருக்காங்க. 2017 டீம் ரெக்ரூட்மெண்ட்டாக எடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ் 2 பேர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து விஜய் அண்ட் முருகேஷ். இந்த விஜய்ங்கிறது பார்த்திங்கன்னா இவர் ஆடு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்க. இந்த ஆடோட பேர் அடடா கிரியேட்டர்ஸ். ஸோ அந்த அடடா கிரியேட்டர்ஸ் தான் இந்த சேனலுக்கு டெக் பாஸோடைய அடித்தர பேஸுங்கிறாங்க. அது எல்லாருமே அதை சேனலை ரிவ்யூ பண்ணிட்டு போனாங்க. சமீபத்தில் சுதர்சன் அண்ட் கோ அவங்க சொன்னக்கூடிய தப்பு. ரெண்டாவது, இந்த அடடா கிரியேட்டர்ஸ் சார்பாக இருக்கக்கூடிய விஜய் அண்ட் முருகேசன் 2 தரப்பட்ட ஆட்கள் அவங்களுடைய வீடியோக்களை போட்டிருக்காங்க. நான் அதை தவறாக சொல்கிறேன், அவங்களுடைய நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வீடியோ லைவ் போயிட்டு இருந்தது. ஒரு 1 செகண்ட் நின்று அதுக்கப்புறம் ஓப்பன் ஆச்சு.
அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு தரப்பட்ட நாயக்கர் அவங்க எதிர்த்தரப்புலேருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்களுக்கு வந்து 15 கோடி கொடுத்துருக்காங்க, ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டோம், அந்த சேனலே நாங்கள் விட்டு கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களோட டிமாண்ட் என்னென்னா, என்னை வந்து 2-3 கோடி கேட்பாங்க, சரி 15 கோடி கேட்டால் இந்த சேனலை விட்டு கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சதாக எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய சுதர்சன் தரப்பு வைக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். இவங்க அடடா கிரியேட்டர் சார்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா முருகேஷ் அண்ட் விஜய் தான் வந்து மெயின் ஓனர். கோ ஓனர் பார்த்தீங்கன்னா முருகேஷ் வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம். அந்த யூடியூப் சேனல் லிங்க் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூடியூப் பேசுகிற கிரைட்டீரியாஸ் இருக்கிறோம். ஏன்னா அவருடைய இது அவர்கிட்ட 3 சேனல் வச்சுருக்காருன்னு சொல்லி முருகேஷ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஜய் தான் கான்ட்ரவர்சி. யாரும் வந்து ஒரு சேனலில், அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓடாத குதிரை மேலே யாரும் பந்தயம் கட்ட மாட்டாங்க, ஓடாத பஸ்ஸிலிருந்து ஏற மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் எந்த சப்ஸ்கிரைபர் எந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஆட்களும் வைக்கக்கூடியது. ஒன்று அவங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷன் போட்டுருப்பாங்க, அதை கையிலேருந்து படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னு டீம் ஒர்க்காக அவங்களுடைய உழைப்புகளை சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்துக்கிறது டிஜிட்டல் மீடியாவில். இந்த டிஜிட்டல் மீடியாவில் சொல்லாமல் சில சம்பவங்கள் நடக்கிறதாக இந்த சிறப்பட்ட ஆட்கள் சொல்கிறாங்க. அந்த ஆட்கள் சொல்கிறது தான் இந்த விஜய் அண்ட் முருகேசன் இந்த விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 13 நிமிடங்களுக்கு மேலே ஓன் வீடியோ 1 செகண்ட் கட்டாயி திருப்பி உடம்புச்சு. அந்த இடப்பட்டு, அதாவது கண்டினியூஸாக ஓடினா கூட அதை எப்படின்னா எட்டி ஒட்டி பண்ணால் கண்டினியூஸாக ஓடும். அந்த லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிடுச்சு. அந்த தான் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத இது என்னோடய தரப்பட்ட ஆட்கள், என்னோடய தரப்பட்ட நீ தான் சொல்கிறேன். ரெண்டாவது, இவர் சில கிரைட்டீரியாஸ் அந்த கிரைட்டீரியா என்னங்கிறத யாருக்கும் எந்த லிமிட் கிடையாது. சுதர்சன் வந்து முதல் ஒர்க்கிங் போட்டால் 33% சொல்கிறாங்க. 33% கொண்டு வந்து விஜய்க்கு, 33.3% வந்து ராஜேஷ் இதுக்கும் போகிறதாக, ராஜேஷ் முருகேஷும் போகிறதாக டீம் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே இதை வந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஷேலரியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எதிர்த்தரப்பட்ட ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நாங்கள் வெளியில் வந்துட்டோம், ஒட்டுமொத்த டீமே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆனது அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ள நாங்கள் எல்லாரையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க வந்து என்னை வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரையும் இந்த இஷ்யூவை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி. ரெண்டாவது, இவங்க மேக்ஸி டிவைஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டிவைஸை எடுத்துகிட்டு போனோம்னா கிறிஸ்டின், ஆக்சுவலாக கிருஷ்ணனுங்கிறவர் யார், அதை வந்து அவங்க முருகேஷ்னு சொல்லலை, விஜய்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணன் சார்ங்கிறது யாருன்னு எழுதுகிறேன். அதை விசாரித்து பார்த்தா யாருங்கன்னா சுதர்சன் அவரோட ஸ்பையிங்க. அவர் வந்து அந்த கம்பெனிக்கு, அதாவது ஒரு டீமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் புதுசாக ஒரு ஆள் வர்றாரு, அவரால் சில பிரச்சனைகள் நடக்குது, இதை வந்து சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சொல்லிவிட்டு அவங்க பெருசாக கண்டுக்கிறார். அதற்கப்புறமா அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசம் வந்துச்சுன்னு சொல்லி எதிரப்படும். இவங்க இந்த தரப்பு விஜய் கிருஷ்ணன் யாருங்கிறத இது வரைக்கும் சொல்லலை. ஸோ இது மீடியம் மைனஸ். ரெண்டாவது, மேக்ஸி டேப்போ கொண்டு போய் டிவைஸ் பண்ணாங்க, கம்பெனி ப்ராப்பர்ட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தரப்பு முருகேஷ் தரப்பு. எதிர்த்தரப்படாக்க எங்களுடைய ஓன் காசில் நாங்கள் கம்பெனிக்காக செலவு பண்ண காசுலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம், அதை டேட்டாஸ் ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லி சில ஃபோன் கான்வர்சேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த ஃபோன் கான்வர்சேஷன் உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸில் என்னென்னமோ பண்ணலாம். இதை சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட முன்வ தெரியும். முதல்ல நீங்கள் கண்டென்ட் வீடியோவை பண்ணும்போது, பெய்டு வீடியோவை கொண்டு வரும்போது, பெய்டு வீடியோவுக்கு அவங்க தரப்பட்ட நியாயத்தை மட்டுமே கேட்டுருக்கீங்க. எது தரப்பட்ட ஆட்கள் நியாயத்தோட கேட்டுங்களா. ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோ ரிவ்யூ பண்ண தான் அந்த யூடியூபோட கைட்லைன்ஸ் மீறுது. இந்த யூடியூபோட கைட்லைன்ஸில் யூடியூப் தரப்புல இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆடியன்ஸ் இந்த நெகட்டிவ் ரெமன்ஸ் சொல்லணும். நெகட்டிவ் ரெமன்ஸ் சொன்னால் அதை மாற்றணும்னு சொல்லி தான் போடணும்னா ஒட்டுமொத்த வீடியோ தூக்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ். ஸோ அதை தரப்புடைய ஆட்கள் வந்து சோர்ஸ் வைக்கிறாங்க. அதை வந்து இன்றைக்குமே முறையை சரியான பதிவு கொடுக்குறாரு. ஸோ இது மிகப்பெரிய கேள்விக்குரிய நின்றுட்டுருக்கு. ரெண்டாவது, ஒரு 6-7 வருடங்களுக்கு மேலே அந்த சேனல் நல்லாயிடுச்சு. அதனால் அந்த நம்மளோட சேனல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 crore மேலே வருதுன்னா அது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஓகேவா? அது பண்ணாதது மிகப்பெரிய தப்பு.
ரெண்டாவது இந்த கேமராவில் அவங்க டிவைஸ் டேட்டாஸ், ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு டேட்டாஸ் எடுத்துருக்காங்க. யாருமே இன்றைக்கி வந்து எந்த பொருளும் கஷ்டப்படாமல் போச்சு நடக்காது. அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காரணங்கள்னால் அவங்க பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காம அதை வச்சு டிவைஸ் மூலிமா க்ளியர் பண்ணி ஆப்பிள் ப்ரோ வச்சு டேட்டா ஃபுல்லாக தூக்குறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. அதை தெளிவுபடுத்துங்க. இந்த டேட்டா நீங்கள் எதை இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்ப்ரெட் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இப்போ நிறையா ஆப்ஸ் இருக்குது, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் யூடியூப்பில் இந்தமாரி கண்டென்ட் போட்டாங்கன்னா இந்த கண்டென்ட்டும் ஒரு வீடியோவுக்கு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில நண்பர்கள் பார்க்க அந்த வீடியோவை மொத்தமாக தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது தவறான முதலான தோணும். ஆனால் உங்கள் சேனலை பற்றி நான் ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை பிடிக்கிற யாரோ அட்டாக் பண்ணுறேன் உங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை பற்றி பேசுனா உங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்குனா இப்போ ஏன் சேனலே கை வைக்க மாட்டேங்கிறது என்ன அப்புறம் கொடுக்குறீங்க? ஏன்னா தனி மனிததான் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ மொத்தமாக யூடியூப் தான் அந்த இது கொடுப்பாங்க. ஸோ அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். வா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் கொடுக்குறது பிரச்சனை, அதனால வெளில போயிட்டாங்க. அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா அக்ரிமெண்ட்டை எதுவே எடுத்து காமிக்கிற மட்டும் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்கு நீங்கள் ஒரு ஃபைல், அந்த ஃபைல் இதுதான் வேணால் ஃபுல்லாக காட்ட வேணாம், ட்ரெஸ் இதுதான் அப்படிங்கிறத காட்டிருக்கோம். ஸோ இது வந்து அந்த அப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு வந்து கண்டுபிடிக்கிறதுனால தப்பு பெருசாக போய் மிகப்பெரிய தப்பை வந்து ஒட்டுமொத்த சேனலுக்கு ஆப்பாகி போயிடுச்சு அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கலாம். ரெண்டாவது யூடியூப் தரப்புலேருந்து சிலப்பட்ட மெயில்கள் 2.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி இவங்களோட சேனலை அவங்க க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் அந்த யூடியூப்பில் போடக்கூடிய கைடன்ஸை அவங்க யாரும் எந்த இதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ ஒரு பார்ஷியல் தெரியுது அப்படின்னு சொல்லி சுதர்சன் தரப்பு. ஸோ இதை வந்து இந்த அலரா சேனல் கிரியேட்டர்ஸ் வந்து கவனிக்கிறாங்க. ஸோ எந்த சேனலையும் யாரையும் லாக் பண்ணணும், யாரோடைய வளர்ச்சி யாரும் திறக்க முடியாது, யாரோடைய இதை யாரும் பண்ணணும். ஸோ யோசித்து முடிவு பண்ணியிருக்கோம். மானிட்டைசேஷன் பண்ணக்கூடிய சேனல்னால் டிமானிட்டைசேஷன் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் உங்களுடைய ஆக்டர்ஸ்காரங்களை இப்படி யூஸ் பண்ணுறக்காம அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு. ஸோ இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அடடா கிரியேட்டர் சிறப்பு இருக்கக்கூடிய விஜய் அண்ட் முருகேஷ் 2 பேரும் விரும்பின. ரெண்டாவது டெக் பாஸ் சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய இந்த விஜய் இந்த விஜய் தரப்பு இருக்கக்கூடிய சிவசுந்தர் இருக்கிறாங்கள கற்றுக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டீம் ரிவ்யூவாக 2 தரப்பட்ட நியாயங்களை ஒரே நேரத்தில் பாஸ்டா மட்டும்தான் பிரச்சனையை சால்வ் ஆகும். ஏன்னா இவங்க பாட்டை இவங்க போட்டுட்ருப்பாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன், டெக் சூப்பர் ஸ்டாருடைய ரேட்டிங் ஏறிருக்கு, டெக் பாஸோட ரேட்டிங் குறைஞ்சிருக்கு. இது யூடியூப் தரப்புது. இதை குறைக்க முடியாமல் ஆர்டர் பண்ணக்கூடிய தப்பு தான் அந்த விஜய் தொடர்ந்து பண்ணிட்டு. ஸோ இவங்க வீடியோ போட்ட மெயின் காரணம்னா இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பை வந்து இன்றைக்கி வந்து மாற்ற முடியாது, இந்த மாதிரி வியூ பண்ணால் அதோட மறந்துடுவாங்கன்னு சொன்னேன். இந்த உண்மை நிலைமை என்னங்கிறத சம்மந்தப்பட்டதுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கோரிக்கையோடு முடிங்க. தயவுசெய்து நீங்கள் 2 பேரும் இந்த வீடியோக்கள் போட்டு விட்டீங்கன்னா மக்களை டிசைட். இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா டெக் பாஸும் வேணாம், டெக் சூப்பர் ஸ்டாரும் வேணாம் முடிவுக்கு வந்திருக்கோம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைபராக டெக் பாஸுக்கு நானும் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்திருக்க ஒரு காலத்தில். ஸோ டெக் சூப்பர் ஸ்டார் இப்போக்கு ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கேன். அப்போ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் நினைவு கொண்டு வந்து யோசித்து, ஏன்னா உங்கள் ஃப்ரீ காஸ்ட்டில் சப்ஸ்கிரைபர் போனால் பிரச்சனை போயிடுவீங்க. ஆனால் புதுசாக உங்களை பார்த்து சில சேனல்ஸ் ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் மைனஸ். இதை யோசித்து உங்கள் தரப்பட்ட நியாயங்களை சொன்னால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோடய தரப்பட்ட கருத்து. உங்களுடைய சேனலை பற்றி ரிவ்யூ தான் பண்ணியிருக்கேன், உங்களை யாரும் குறை வைக்கிறேன். ஸோ இதை யோசிச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் அனுமதி இல்லாமல் ஒருத்தரோட டேட்டாவை ரெக்கவர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை காமிச்சிங்கன்னா ஸோ இப்படி ஒரு டேட்டாவை இருக்கான்னு சொல்லி ஆதார் செக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்கு ஹேக்கர்ஸ் ட்ரை பண்ணி இதுக்கு நீங்களே பிள்ளையா சொல்லி போட்டு வச்சுருக்கீங்க. ஏன்னா தமிழனுக்கு எல்லா அறிவும் இருக்குது, அந்த அறிவை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்.
ஆனால் தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய சேனல் நேம் கொடுத்தோம்னா அதை யார் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தயவுசெய்து பாஸ், அது சுதர்சனம் இருக்கட்டும், இல்லை முருகேஷ் இருக்கட்டும், இல்லை விஜயா இருக்கட்டும், விஜய் அண்ட் முருகேஷ் 2 பேர் இருக்கட்டும், இல்லை சுதர்சனம் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களுடைய பார்வைகள் இருக்கக்கூடிய இடத்துல தவறான கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கும் ஒரு ஸ்டார் இருக்கும், ஸ்டார் வெளியே புகைப்பிடிக்காங்க அப்படின்னு கோரிக்கையோட வீடியோ பிடிக்கிறேன்.